Hi friends, welcome to Law Cravings. நம்ம பாரதிய நியாய சங்கீதால சாப்டர் 3 ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன் 34ல இருந்து 44 வரைக்கும் பிரைவேட் டிஃபென்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. பிரைவேட் டிஃபென்ஸ்னா தற்காப்பு உரிமை. செக்ஷன் 34ல திங்ஸ் டன் இன் பிரைவேட் டிஃபென்ஸ் நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் இன் எக்ஸைஸ் ஆஃப் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். அதாவது தற்காப்புரிமைக்காக செய்யப்படும் ஒரு சில குற்றங்கள் குற்றமாகாதுன்னு சொல்றாங்க. செக்ஷன் 35ல என்ன சொல்றாங்கன்னா, ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் பாடி அண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. தன்னுடைய உடலையும் சொத்தையும் பாதுகாக்கிறதுக்காக ஒருவர் ஒரு குற்றம் செய்தால் என்றால் அது குற்றமாகாது, அது தற்காப்புரிமைக்காக செய்யப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்றாங்க. எவ்ரி பர்சன் ஹேஸ் எ ரைட் சப்ஜெக்ட் டு செக்ஷன் 37. அதாவது செக்ஷன் 37ல ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த கட்டுப்பாட்டுக்கு இணங்க ஒருவர் அவருடைய ஹியூமன் பாடியவோ அல்லது ப்ராப்பர்ட்டியவோ பாதுகாக்கிறதுக்காக அவர் அஃபென்ஸ் செய்தாலும் அது குற்றமாகாதுன்னு சொல்றாங்க. ஹிஸ் ஓன் பாடி ஆர் எனி அதர் பர்சன், அவரை பாதுகாக்கிறதுக்காகவோ இல்ல அவருக்கு பதிலாக மற்றொருவருக்காகவோ அவர் ஒரு அஃபென்ஸ் செய்தாலோ அல்லது அவருடைய ப்ராப்பர்ட்டியோ இல்ல மற்றவருடைய ப்ராப்பர்ட்டிக்காக அஃபென்ஸ் செய்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி மூவபிள் ஆர் இம்மூவபிளாக இருந்தாலும் ராபரி, மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் இந்த குற்றங்கள் செய்யும் பொழுதோ அல்லது இந்த குற்றத்தெல்லாம் செய்யறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணும் பொழுதோ அவர் அதை தடுக்க ஒரு குற்றம் செய்து இருப்பார் என்றால் அந்த குற்றம் குற்றமாகாது, அது தற்காப்பு உரிமைக்காக செய்யப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க செக்ஷன் 35ல. Section 36 Right of private defense against act of a person of unsound mind. Every person has same right of private defense. அதாவது ஒரு குற்றத்தினுடைய செயல் இருக்குங்க இல்லையா, அந்த செயல் ஒரு யூத் செய்தாலோ இல்ல மெச்சூரிட்டி இல்லாதவங்க, யூத்னா இளமையில் இருக்கிற ஒருவர் செய்தாலோ ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவங்க செய்தாலோ அன்சவுண்ட் மைண்டு இல்ல இன்டாக்சிகேட்டட் குடி போதையில் செய்தாலும் அந்த குற்றங்கள் குற்றமாக இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அந்த குற்றங்கள் குற்றமாகாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதே மாதிரி இவங்களுக்கு கொடுத்த ஒரு டிஃபென்ஸ், ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ், இவங்களுக்கு கொடுத்த ஒரு தற்காப்பு உரிமை எப்படி மிஸ்கன்செப்ஷனோட ஒரு குற்றம் செய்யறாங்க அப்படின்னும் போது, அதாவது தப்பெண்ணம் இல்லாம ஒருவர் குற்றம் செய்யறாரு அப்படின்னும் போது அவருக்கும் இவங்களுக்கு இருக்கிற பிரைவேட் டிஃபென்ஸ் மாதிரியே இவங்களுக்கு இருக்கிற தற்காப்பு உரிமை மாதிரி இவருக்கும் தற்காப்பு உரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இசட் ஒரு அன்சவுண்ட் மைண்ட், புத்தி சுவாதீனம் இல்லாதவர். ஏ ஒரு நார்மல் பர்சன். இசட் ஏவை கில் பண்ண அட்டெம்ப்ட் பண்றாரு, அவரை மர்டர் பண்ண அட்டெம்ப்ட் பண்றாரு. ஸோ இசட் ஒரு அன்சவுண்ட் மைண்டா இருக்கிறதுனால அவர் செய்யற குற்றம் ஆகாது இல்லையா. அதே மாதிரி ஏ இவருக்கு இருக்க அதே தற்காப்புரிமை ஏவுக்கும் தற்காப்புரிமை இருக்கு. அவரை பாதுகாத்து கொள்ள அவர் ஒரு குற்றம் செய்திருந்தால் இசட்டை மறுபடியும் அவரை அவர் கில் பண்ண வராரு என்பதற்காக ஏ இசட்டை தாக்கி இருந்தாலும் அது குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏ தனக்கு சொந்தமான வீட்டுல நுழையும் போது இசட் அவர் திருடுதான் வந்திருக்காருன்னு நினைச்சு அவரை கெட்ட எண்ணம் எதுவும் இல்லாம அவர் திருடுதான் வந்திருக்காருன்னு நினைச்சு இசட்டை தாக்கி இருந்தா இசட் செய்த குற்றமாகாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஏவை வேண்டுமென்றே தப்பெண்ணத்துடன் தாக்கி இருந்தால் ஏ அதை தடுத்து இருந்து அதன் மூலம் ஏ ஒரு குற்றம் செய்திருந்தாலும் ஏக்கு ஒரு தற்காப்புரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இசட்டுக்கு எப்படி ஜெட்டுக்கு ஒரு தப்பெண்ணம் இல்லாம இருந்து ஒரு குற்றம் செய்திருந்தா அவங்களுக்கு தற்காப்புரிமை உண்டோ, அந்த தப்பெண்ணம் அவங்களுக்கு தெரிந்தே செய்து இருக்கும் பொழுது ஏக்கு அதே தற்காப்புரிமை உண்டுன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.